வணக்க மக்களை, நான் விஜயதரன். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கு எதிராகவும் அவருடைய கட்சிக்கு எதிராகவும் சில அவர்கள் தார பேட்டிகளை கட் பண்ணி ட்ரோல் வீடியோ பண்றவர்களுக்கு எதிராக தான் இந்த வீடியோ அமையும். நிச்சயமாக யாரும் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி உங்களை எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு எதிராக செயற்படுகிற யூடியூபர்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேற ஊடகங்களுக்கு எதிராகத்தான் இந்த வீடியோ பதிவாக இருக்கும். தப்பா நினைக்கக்கூடாது. சக ஊடக யூடியூபர்ஸ் என்ன சொன்னால், நாங்கள் என்ன சொல்றது, எம்பி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய வீடியோக்கள், அதிகமான வீடியோக்கள் பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கட்சி சார்பாக தரப்படுகின்ற என்ன சொல்றது பேட்டிகளையும் பதிவிடுறாங்க. அதன் அடிப்படையில் பொதுவாக எடுக்கப்படுற பேட்டிகள் எல்லாம் பிரச்சனையில எல்லா யூடியூப் சேனல்லையும் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நாங்கள் போய் ஒரு அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட எடுக்கிற பேட்டிகளை யாராவது பதிவிறக்கம் செய்து உங்களுடைய யூடியூப் சேனல்ல அவர்களை விமர்சித்தால் அது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய பிரச்சனையாக அமையும். அதன் அடிப்படையில் நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ இறக்குறதுக்கு முதல் எங்களோட கேட்டுருங்க. இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டால் உங்களுடைய சேனல் பாதிக்கப்படும். அதன் அடிப்படையில் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் இறக்கி எந்த காலத்திலையுமே எதுவும் ஏதாவது ட்ரோல் பண்ணுற வீடியோக்கள், அதாவது கட் பண்ணி அவருடைய ஒரு பேட்டியை அவர் சொன்னதுக்கு பதில் சொல்கிறதுக்காக அவருடைய வீடியோக்களை நீங்கள் போட்டுட்டு என்ன சொல்கிறீங்க, அதுக்கு ட்ரோல் பண்ணி பேசுவீங்க. அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. நாங்களும் அந்த வளர்ந்து வர காலத்தில் அதை செய்து நாங்கள் அதன் அடிப்படையில் தப்பில்லை. பட் இது இதால் எங்களுடைய பேரும் கெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் இதை முட்கூட்டியே சொல்லிடுறோம். நாங்கள் யாருக்கும் வீடியோ விற்கிறதும் கிடையாது, யாருக்கும் வீடியோ கொடுக்கறதும் கிடையாது. எங்களுடைய அதாவது நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கு எதிராக வீடியோ போடுறதில்லை. அதன் அடிப்படையில் எங்களுடைய சார்ந்தவர்களும் அப்பாறு வீடியோ போடுறதில்லை. நாங்கள் எல்லாரையும் தாழ்த்தி போடுறதில்லை, எல்லாரையும் புகழ்ந்து போடுறார்கள். அதன் அடிப்படையில் யாரையுமே இழிவுபடுத்தி பதிவு செய்யறதில்லை. எங்களுடைய வீடியோக்களை யாரும் இறக்கி நீங்கள் இன்னொரு நபரை இழிவுபடுத்த முற்பட்டால் நிச்சயமாக காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்கப்படும். சக யூடியூபர்ஸ் யாருமே வருத்தப்படக்கூடாது. நீங்கள் நல்ல மாதிரி போடுறோம்னா எடுத்து இறக்கி போடுங்க. நாங்கள் அதை பற்றி எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுடைய பேர் கெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் எங்களுடைய பேர் எங்களுடைய பேர் கட்ட ரொம்ப முக்கியம். எங்களை பொறுத்த மாட்டேங்குது. நாங்கள் கெட்டதை செய்யாமல் எங்களுடைய பேர் கெடுறதுக்கு நாங்கள் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டோம். அதன் அடிப்படையில் மிக மிக அவதானமாக இருங்க. எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இறக்கி இன்னொரு நபரை இழிவுபடுத்தியோ இல்லை ட்ரோல் பண்ணவோ நீங்கள் முடிவெடுத்தால் நிச்சயமாக உங்களுடைய சேனல் பாதிக்கிறதுக்கான வழிகள் நடக்கும். அதன் அடிப்படையில் யாருடைய உழைப்பையும் திருடி நீங்கள் இன்னொரு ட்ரோல் பண்ணாதுங்க. நீங்கள் அந்த கருத்தை வச்சு, அதாவது இவர் இப்படி பேசியிருக்காரு, அதுக்கான எதிர்கருத்து வைக்கலாம். அது உங்களுடைய உரிமை. நீங்கள் யாரையுமே விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கூட சுதந்திரம். ஆனால் நாங்கள் போட்ட வீடியோக்களை இறக்கி நீங்கள் விமர்சனம் பண்ணால் நாங்கள் தான் அதுக்கு துணை போனோன்னு சொல்லி மற்ற நபர்களும் எங்களை விமர்சனம் வைக்கலாம். அதன் அடிப்படையில் எங்களோட வீடியோவில் போன கருத்துக்களை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோக்களை இறக்கி நீங்கள் இன்னொரு நபருக்கு எதிராக விமர்சனம் பண்ணாதுங்க, தயவு செய்து. உங்களுக்கு தெரியும், நான் எங்களோட சேனலில் எந்த அரசியல் கட்சியோ இல்லை எந்த தனிநபரையோ இழிவுபடுத்தி நாங்கள் வீடியோ பதிவு செய்யறதில்லை. எல்லாரை பற்றி நல்ல மாதிரி வீடியோ பதிவு செய்வோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதை சொல்கிறோம். எங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எங்களுக்கு எதிராக யாருமே எதுவும் சதிவலை செஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவே செய்கிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும். நீங்கள் எல்லாருமே தப்பாக நினைக்கக்கூடாது. நான் எங்களோட சேனலில் எல்லாரையுமே பற்றி போடுறோம். நாங்கள் சகல அரசியல் கட்சி தலைவர்கள், சகல அரசியல் நிகழ்வுகள் அனைத்துமே பதிவிடுறாங்க. அதன் அடிப்படையில் இன்னொரு நபரை எங்களுடைய யூடியூப் சேனல்லேருந்து அந்த வீடியோ இறக்கி நீங்கள் தப்பாக போடுறதா எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் இறக்கி நல்ல மாதிரி போட்டால் சந்தோஷம். ஒரு நபரை புகழ்ந்து பேசுங்க. அதில் நாங்கள் எந்த வித என்ன சொல்கிறது எதிர்கருத்துமே வைக்க மாட்டோம், எதிர்வினையும் மாற்ற மாட்டோம். ஒரு நபரை இழிவுபடுத்தினா எங்களுடைய வீடியோக்களை இறக்கி இன்னொரு நபரை யாராக இருந்தாலும், எம்பி அர்ஜுனா மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் நீங்கள் யாரை இழிவுபடுத்தினாலும் அதுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் அறிந்தே இந்த பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். எங்களுடைய சேஃப்டிக்காக தான் இந்த வீடியோ பதிவை செஞ்சிடறேன். உண்மையாகவே ஒரு சுயநலமாக இருந்தால் கூட தயவு செய்து எங்களுடைய வீடியோக்களை யாரும் முறைக்கு நீங்கள் ட்ரோல் பண்ணால் ஒரு நபர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நாங்கள் தான் அந்த வீடியோ உங்களுக்கு தந்தோன்னு சொல்லியும் என்ன சொல்கிறது அவருக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டோன்னு சொல்லியும் ஒரு கருத்தை பரப்பிடுவாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் உடனடியாகவே பாரபட்சம் பார்க்க மாட்டோம், கோவிக்கக்கூடாது, காப்பி ஸ்ட்ரைக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் வழக்கு பதிவும் செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. உங்களுடைய உழைப்பு இல்லைன்னு சொன்னால் எங்களோட வீடியோவில் எங்களோட சேனலில் வர
கருத்துக்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு கருத்தை வைக்கலாம். இந்த சேனல்ல இப்படி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க இந்த நபர், அந்த கருத்து இவ்வாறு பேசியிருந்தாங்க, இதுக்கான எதிர்கருத்து இது இவர் கதைச்சது போல சொல்றதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உங்களுடைய பேச்சு சுதந்திரம், உங்களுடைய ஊடக சுதந்திரம், அதுல யாருமே விமர்சனம் பண்ண முடியாது. இன்னொருடைய வீடியோவை இறக்கி நீங்க விமர்சனம் பண்ணினா நாங்கள் போட்ட எங்களுக்கு அதால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் இது என்னுடைய பாதுகாப்புக்காக இதை முன்கூட்டியே சொல்லிடுறோம். நாங்கள் யாருக்கும் வீடியோ கொடுக்கறதும் கிடையாது. அதே சமயத்தில் எங்களுடைய சார்ந்தவர்கள் நாங்கள் பொதுவாக எடுக்கிற வீடியோக்கள் எல்லாரும் கலந்து போடுறோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எடுத்த பேட்டியிலோ இல்லை நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் இன்னொரு நபர்கிட்ட பேட்டியாக எடுத்து அதை நாங்கள் வெளியிடும் நேரங்களில் அதை யாரும் முறைக்கு இவ்வாறான ட்ரோல் வீடியோக்கள் செய்ய முற்பட்டால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும். அதன் அடிப்படையில் முன்கூட்டியே இதை சொல்லிடுறேன். நிச்சயமாக யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. இதை எங்களுடைய பாதுகாப்புக்காகவே வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்.